ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காக்கா கதையோடு நான் வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் சோட்டு அப்படின்ற காக்கா அதோட நண்பர்களோட சந்தோஷமாக சுற்றி திரிஞ்சு விளையாடிட்டு இருந்துச்சான். அந்த காக்கா தனது நண்பர்களோட ஒரு வெகு தூர பயணம் ஒன்று மேற்கொண்டுச்சான். அந்த டைமில் கொளுத்துற வெயில் தாங்க முடியாமல் காக்கா தண்ணி தேடி திரிய ஆரம்பிச்சிச்சான். எங்கே பார்த்தாலும் காணல் நீராகவே தெரிஞ்சிச்சான் காக்காவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமி மேலே இருக்கிற மண் கல்லுங்க கூட கொதிக்க இருந்துச்சான். காக்காக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தின் மேலே அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சதாம். தண்ணி தாகத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலையாம். காக்கா சுற்றி முற்றி அலைஞ்சு திரிஞ்சு தூரத்தில் ஒரு பானையில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சான். ஆனால் அந்த பானையில் காக்காவோட அழகு உள்ள நீட்டி குடிக்கிற அளவுக்கு தண்ணி குறைவாகவே இருந்துச்சான். காக்கா இந்த தண்ணியை எப்படி நம்மளால் குடிக்க முடியும்? சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டு தண்ணியை மேலே வர வச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிச்சான். ஆனால் அந்த கற்கள் கூட வெயிலோட தாக்கத்தால் ரொம்பவுமே சுட்டெரிச்சிச்சான். அதனால் காக்கா அந்த வழியும் விட்டுருச்சான். சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாறை மீது காக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்தில் கல் இடுக்கில் ஒரு செடி வாடி போய் இருப்பதை காக்கா பார்த்துச்சான். இந்த தண்ணியை செடிக்காவது ஊற்றலாமே அப்படின்னு சொல்லி அந்த பானையை கவிழ்த்து தண்ணியை செடிக்கு ஊற்றினுச்சான். தண்ணி பட்டதுமே செடி துளிர்க்க ஆரம்பிச்சதாம். செடி துளிர்க்க ஆரம்பித்ததுமே காக்கா அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கண்டிப்பாக எங்கேயாவது தண்ணி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு பறந்து போயிடுச்சான். ஸோ குட்டீஸ், நீங்களும் தனக்கு எதுவும் கிடைக்கலன்னா கூட மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கேட்க முடியும்.